ಆತಕರೊಳಗೆಲ್ಲ ನಾನು ವಿಗ್ಗಳನಯ್ಯ, ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತದಲ್ಲಿ ನಿನ್ನ ನಾಮವಿಗ್ಗಳವಯ್ಯ. ಪಾತಕವ ನಾ ಮಾಡಿದೆನು, ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವ ನೀಡು, ಇನ್ನೇತರ ಭಯವಯ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. சேலம் பாலாஜி அப்படிங்கிற யூடியூப் வழியாக நான் உங்களை சந்தித்து வருகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது தாசர் பாடல்களுக்கு தமிழிலே விளக்கம் கிடைப்பது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இது. அந்த வகையிலே இது 255வது எபிசோட். இந்த தடவை ஒரு அருமையான பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தாசனம் ஆடிக்கோ என்ன சுவாமி சாசிரநாமத வெங்கடரமணா அப்படிங்கிற ஒரு பாடல் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். புரந்ததாசரை பற்றி நான் அதிகம் கூற வேண்டியதில்லை. அவர் போல ஒரு தாசரே கிடையாது. தாசரந்திர புரந்தரதாசர் ஐயா தான். அதாவது தாசன் ஆகுவது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. நான் நாள்லேருந்து நான் தாசன் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம ஈஸியெல்லாம் சொல்லிக்க முடியாது. 2 திங்கு இருக்குது. ஒன்று, முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும். நீதான் கதின்னு விழுந்துடணும். எதை பற்றியுமே நினைக்கக்கூடாது. அவருடைய அந்த ஸ்ரீஹரின் பாதார விந்தங்களே கதின்னு சரண் அடையணும். 1. 2வது, அவன் நம்மை தாசனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 இருக்குது இதில். எல்லாரையும் கடவுள் உடனே நம்ம தாசனாக ஏற்றுப்பானான்னா சொல்ல முடியாது. அதுக்கும் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு நமக்கு அருகதை இருக்கணும், யோகிதை இருக்கணும். அந்த வகையில் மிகச்சிறந்தராக திறந்தவர் நம்முடைய புரந்தரதாசர். 14ஆம் நூற்றாண்டிலேயே 9 கோடிகளுக்கு அதிபதியாக இருந்து அதையெல்லாம் துறந்து ஒரு துளசி தளத்தை வைத்து கிருஷ்ணார்ப்பணான்னு வந்தவர். அவர் வந்துட்டு அந்த வைராகத்தோடையே தாசனாகி விடுகிறார். தாசனாகிட்டு அவருக்கு இல்லை, நான் தாசன் ஆகிட்டேன், இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் சாதாரணமாலா எவ்வளோ பெரிய கோடி பணத்தெல்லாம் விட்டுட்டு நான் தாசனாக வந்திருக்கேன் அப்படிங்கிற அகம்பாவம் இல்லை. எனக்கு கிடையாது. என்னை தாசனாக ஏற்றிக்கோப்பா, நான் தாசனாக ஆகிட்டேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன்னுடைய அங்கீகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது தாசனாவதற்கு என்னென்னலாம் ஒரு க்ரைட்டீரியா இருக்கோ அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நீ தான் கொடுக்கணும். என்கிட்ட இல்லை. அவர் எப்பவுமே இதுதான் சரணாகதி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க, தாசனாகணும்னா இதெல்லாம் பண்ணணுன்றாங்க. இதெல்லாம் என்னால் பண்ண முடியும்னா தெரியாது. அதுக்கும் யார் பொறுப்பு? நீ தான் பொறுப்பு, நீ அதை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுகிறார். ஸோ இந்த பாடலை சென்னை அம்பத்தூரிலிருந்து பிரபாதேவி என்பவர் பாடியிருக்கிறார். அவர் பள்ளியிலே ஆசிரியராக இருக்கிறார். நிறைய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட பள்ளியில் அவர் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவர். அதனால் இதர அவர் அந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம திருமதி ஆர் பிரபாதேவி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ திருமதி ஆர் பிரபாதேவி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். தாசனமாடிக்கோ என்னா சுவாமி சாசிரநாமத வெங்கடரமணா. தாசனமாடிக்கோ 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 என்னா சுவாமி சாசிரநாமத வெங்கடரமணா. தாசனமாடிக்கோ தாசನಮಾಡಿಕೋ. ದುರ್ಬುದ್ಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಡಿಸೋ ನಿನ್ನ ಕರುಣ ಕವಚವನ್ನ ಹರಣಕ್ಕೆ ತೊಡಿಸೋ. ದುರ್ಬುದ್ಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಬಿಡಿಸೋ ನಿನ್ನ ಕರುಣ ಕವಚವನ್ನ ಹರಣಕ್ಕೆ ತೊಡಿಸೋ. ಚರಣ ಸೇವಯಣಗೆ ಕೊಡಿಸೋ, ಚರಣ ಸೇವಯಣಗೆ ಕೊಡಿಸೋ. ಅಭಯ ಕರಪುಷ್ಪವನ್ನ ಶಿರದಲ್ಲಿ ಮೂಡಿಸೋ. ದಾಸನ ಮಾಡಿಕೋ. ದೃಢ ಬಕುತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಬೇಡಿ ನಾ ಅಡಿಗರಗುವೆನಯ್ಯ ಅನುದಿನ ಪಾಡಿ. ದೃಢ ಭಕುತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಬೇಡಿ ನಾ ಅಡಿಗರಗುವೆನಯ್ಯ ಅನುದಿನ ಪಾಡಿ. ಕಡಕಣ್ಣಲ್ಲಿ ಎನ್ನ ನೋಡಿ ಕೊಡು ನಿನ್ನ ಧ್ಯಾನವ ಮನಸುಚಿ ಮಾಡಿ. ದಾಸನ ಮಾಡಿಕೋ ದಾಸನ ಮಾಡಿಕೋ.
ಮೊರೆ ಹೊಕ್ಕವರ ಕಾಯ್ವ ಬಿರುದು ಎನ್ನ ಮರೆಯದೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡಯ್ಯ ಪೊರೆದು. ಮೊರೆ ಹೊಕ್ಕವರ ಕಾಯ್ವ ಬಿರುದು ಎನ್ನ ಮರೆಯದೆ ರಕ್ಷಣೆ ಮಾಡಯ್ಯ ಪೊರೆದು. ದುರಿತಗಳೆಲ್ಲವ ತರಿತು ದುರಿತಗಳೆಲ್ಲವ ತರಿತು ಸಿರಿ ಪುರಂದರ ವಿಠಲ ಎನ್ನೆನೆ ಪೊರೆದು. ದಾಸನ ಮಾಡಿಕೋ ಓ ದಾಸನ ಮಾಡಿಕೋ ದಾಸನ ಮಾಡಿಕೋ ಎನ್ನ ಸ್ವಾಮಿ ಸಾಸಿರ ನಾಮದ ವೆಂಕಟರಮಣ. ದಾಸನ ಮಾಡಿಕೋ ದಾಸನ ಮಾಡಿಕೋ. பிரபாதேவி அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாட்டுடைய பல்லவிக்கு போவோம். தாசன மாடிக்கோ என்ன சுவாமி சாசிர நாமத வெங்கடரமணா. 1000 பேர்களை உடைய வெங்கடரமணனே, நான் தாசனாகி உன்னுடைய சரணடைந்து விட்டேன். ஆனால் நான் மட்டும் சரணடைந்து பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பண்ணணும்? நீ என்ன ஏற்றுக்கணும். நான் தாசனாகி உன்னை சரணடைந்து விட்டேன். நான் சாதாரண மனிதன். நீ என்னை தாசனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தாசன மாடிக்கோ, நீ என்னை தாசனாக செய்து கொள்ளப்பா, இது உன் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வேண்டுகிறார். அதுதான் முதல் சரணம், முதல் இது பல்லவி. இப்போ பாட்டுடைய முதல் சரணத்துக்கு போவோம். துர்புத்திகளನ್ನೆಲ್ಲ ಬಿಡಿಸೋ ನಿನ್ನ ಕರುಣ ಕವಚವನ್ನ ಹರಣಕ್ಕೆ ತೊಡಿಸೋ. அதாவது இந்த சம்சாரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதிலே நாம் உழண்டு கொண்டிருக்கும்பொழுது தினம் தினம் போராட்டம். எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள் நமக்கு இல்லையா? அகங்காரம், ஆசை, பொறாமை, அது இதுன்னு எக்கச்சக்க எதிரிகள், கண்ணுக்கு தெரிந்தது தெரியாத எதிரிகளுடன் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு போராட்டம்னு வந்ததுனாக்கா நமக்கு என்ன பண்ணணும்? ஒரு கவச்சம் வேணும், புல்லட் ப்ரூஃப் போட்டுக்கணும், இல்லை ஒரு கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது மேலே எனக்கு எப்போ பிரச்சனை இருக்குது? துர்புத்திகளை நல்லா எனக்கு நிறைய துர்புத்தி இருக்குது, அதெல்லாம் விட்டால் தான் நான் தாசனாக முடியும். ஆனால் என்னால் முடியல. நீ தான் அதை இருக்கணும், அதுக்கெல்லாம் நீ தான் சரணாயிட்டேன். நான் என்னுடைய துர்புத்திகளை எல்லாம் நீ தான் களைய வேண்டும். துர்புத்திகள் எல்லாம் பிடிசோ, நான் இந்த வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு கவச்சம் வேண்டும். எனக்கு என்னுடைய பாதுகாப்புக்கு ஒரு கவச்சம் வேண்டும். என்ன கவச்சம் அது? கருண கவச்சம் என்ன ஹரணக்கே தொடிசோ. இந்த கருணை, உன்னுடைய கருணை அப்படிங்கிற கவச்சம் இருக்கிறதுல, அதை என் பாதுகாப்பிற்காக, ஹரணக்கேனா பாதுகாப்பிற்கு தொடுசோ, கொடுத்து விடு, அணிவித்து விடு. உன் கருணையை எனக்கு ஒரு கவச்சமாக அணிவித்து விடு அப்பா அப்படின்னு கேட்குறாரு. சரண சேவை எனக்கே கொடுசோ. நம்ம நிறைய சொல்கிறோம், எனக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு. சாமி தானே கிடைச்சது இல்லை, சாமி தரிசனம் கொடுத்தார். நீ ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் தான் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். அவர் நினச்சாதான் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன சொல்லணும்? சுவாமி எனக்கு தரிசனம் கொடுத்தார், அருளினார் அப்படின்னு சொல்லணும். எனக்கு சாமி சரணம் கிடைச்சதானே யார் கொடுத்தாங்க? அவர் கொடுத்தது அது. ஸோ அது மாதிரி சரண சேவையை நான் செய்தால் கூட அதுக்கு நீ சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சரண சேவை எனக்கே கொடிசோ, அபய கர புஷ்பவா என்ன சிரதள்ளி முடிசோ. உன்னுடைய கரங்கள் இருக்கு இல்லையா, புஷ்ப கரங்கள், அதெல்லாம் அபய கரங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு புஷ்பம் மாதிரி. அதாவது இறைவனுடைய திருக்கரத்தை புரந்தரதாசர் ஒரு புஷ்பமாக ஊமைப்படுத்துகிறார். அப்போது இறைவனுடைய திருக்கரம் புஷ்பமாகி, அந்த இறைவனுடைய திருக்கரம் இருக்கிறது இல்லையா, அந்த புஷ்பத்தை என்னுடைய தலையிலே முடிந்து கொள்ளும்படி செய்யப்பா அப்படின்றார். அதாவது என்னை ஆசீர்வதியப்பா, உன்னுடைய அபய ஹஸ்தத்தினால் என் தலையிலே கை வைத்து என்னை ஆசீர்வாதம் செய்யப்பா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். திருட பக்தி நின்னல்லி பேடி நான் அடிகரகுவேனையா அனுதின பாடி. தாசனாகணும்னா திருட பக்தி வேணும். என்கிட்ட இருக்கானா? இல்லை. அதுதான் புரந்தரதாசர். அதுவும் உங்கள்கிட்ட தான்ப்பா கேட்குறேன், அதுக்கும் நீ தான் வழி பண்ணணும். திருட பக்தி எனக்கு வேண்டும்னு கேட்டு அடிகரகுவனையா அனுதின பாடி, உன்னுடைய சரணங்களை நான் சரணாகதி அடைவேன் தினமும் பாடி. எதற்காக?
உன்னிடம் திருடபக்தியை கொடுப்பான்னு கேட்டு உன்னிடமே நான் சரணடைவேன் அப்படின்றாரு. கடைகண்ணல்லி என்ன நோடி கொடு நின்ன தியானவ மன சுச்சி மாடி. அதாவது என்னை அப்படியே நேராலாம் பார்க்கணும்னு எதிர்பார்க்கல, கடைகண்ணால் பாரு போதும், அப்படியே சும்மா அப்படி ஓரக்கண்ணால் பார்த்துட்டு போதும். கடைகண்ணல்லி நின்ன நோடி என்ன கேட்குறாரு, கொடு நின்ன தியானவா மன சுசி மாடி. என்னுடைய மனத்தை சுத்தப்படுத்தி, மனசுசி மாடி என்னுடைய மனத்தை சுத்தப்படுத்தி. இப்போ கல்மஷம் நிறைந்த மனமாக இருக்குது, இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணு, நல்லா தொடச்சிடு, க்ளீன் பண்ணி மனத்தை சுத்தம் செய்து நின்ன தியானவை கொடு, உன்னுடைய தியானம் பண்ண புத்தியை எனக்கு கொடுப்பா. எல்லாமே நீ தான் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும். கடவுளுடைய தியானம் செய்யணும்னா தாசனாக முடியும், இல்லாட்டா தாசனாக முடியாது, அதை கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம். எப்பொழுதும் போல அவருடைய அங்கிதமான புரந்தர விட்டலை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, மொரஹொக்க வர காய்வ பிருது. உன்னை யாராலாம் முறையிட்டு உன்னிடம் சரணடைகிறார்களோ அவரை நீ காப்பாற்றக்கூடியவன், ஆபத் பாந்தவன், கருணா சிந்து அப்படின்னு உனக்கு நிறைய விருதெல்லாம் இருக்கு. அதை வச்சுட்டு என்னப்பா பண்ண போறேன்? அதை நீ காப்பாற்ற கொள்ள வேண்டுமானால் என்ன மறையதே ரக்ஷனே மாடையா போறது. என்ன பண்ணணும்? அவ்வளோலாம் விருது வச்சிருக்கல்ல, நீ யாரு? ஆபத் பாந்தவன், என்ன கருணா ரக்ஷகன் நீ, கருணா மூர்த்தி நீ, பக்தர்களுக்கு அருள்பவன், எவ்வளோ விருது இருக்கு உனக்கு. நீ என்ன பண்ற? அவ்வளோ விருதெல்லாம் வச்சுட்டு இருக்கல்ல, ஏன் என்ன கருணை பண்ணக்கூடாது? எனக்கு என்ன பண்ணணும்? நீ என்ன மறையதே ரக்ஷனே மாடையா போறதும், எனக்கு மறக்காமல் என்னையும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஒன்று ஆள் இருக்கேன் இங்கே, என்னையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறக்காம என்னை ரட்சிச்சப்பா அப்படின்னு கேட்குறாரு. துரிதகள் அல்லவ தரிது சிறி புரந்தர விட்டலா என்னன்னு போறது. சிறி புரந்தர விட்டலனே என்னுடைய இஷ்டதேவ பொருளனை என்னை அனுகிரகித்து, எனக்கு அனுகிரகித்து என்னென்ன போறதோ எனக்கு அனுகிரகித்து, துரிதகள் அல்லவ தரிது என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ நீக்கிவிடு அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் ஒரு அருமையான புரந்தரதாசருடைய பாடலை கேட்போம். ஸோ தாசன் ஆகிறது அவ்வளோ ஈஸியான இல்லை, பட் தாசன் ஆகிவிட்டோம் என்றால் மோட்சம் நிச்சயம். சரணாகதி தான் முக்கியம். ஸோ தாசன் ஆகிவிட்டால் மோட்சம் நிச்சயம். ஸோ இது போல இந்த பாடல்களை பாடி நாமும் அந்த இறைவனின் பாதத்தை சரணடைவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.